வணக்கம். இப்ப சமீபத்தில நான் ஓடிடி தளத்தில பார்த்த படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தா படம் தான். இந்த படம் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஏன் தியேட்டர்கள்ல ஓடலைங்கிறது எனக்கு தெரியல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இத தியேட்டர்ல பார்க்கறதுக்கு நான் 6 முறை முயற்சி பண்ணேன். ஏன் எனக்கு என்ன டிக்கெட் கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தா, நான் போறப்பலாம், "இப்ப ஷோ இல்ல. இன்னொரு நாளைக்கு வாங்க" அப்படின்னு என்னைய அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஒரு 3, 4 தியேட்டருக்கு போயிட்டேன். இப்ப டிக்கெட் புக் பண்ணி அந்த படத்த திருப்பி ரிட்டர்ன் வாங்கினேன். நான் பார்க்கறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சரி வரட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினச்சப்ப, ஓடிடி தளத்தில வந்துருச்சுன்னாங்க. இந்த டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில ஓடிடி தளத்தில காந்தா ரிலீஸ் ஆயிருக்குது. நானும் என்னுடைய துணைவியாரும் பார்த்தோம். உண்மையாங்க இந்த படம் இவ்வளவு நல்லா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஏன் இந்த படம் ஓடலைங்கிற கவலை கூட எனக்கு இருக்குது. இப்ப நீங்க சொல்லலாம், "அப்படி என்னத்த நீங்க இதில பார்த்துட்டீங்க?" அப்படின்னு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணா டகுபதி. அவர் யாருன்னா, பாகுபலியில வரக்கூடிய வில்லன். அவரு ஹீரோ மட்டும் இல்லங்க. அவர் வில்லனாவும் நடிப்பாரு. இந்த படத்த தயாரிச்சிருக்கிறாரு. தயாரிப்பு வந்து தெலுங்குக்காரரு. கதாநாயகன் யாருன்னு பார்த்தா, துல்கர் சல்மான். அவரு மலையாளம். இயக்குனர் யாருன்னு பார்த்தா, செல்வமணி செல்வராஜ். தமிழ்க்காரரு. இன்னும் முக்கியமான ரோல் நடிச்சிருக்கிறவர் நம்முடைய இயக்குனர், நடிகர் அருமைக்குரிய சமுத்திரக்கனி ஐயா அவர்கள். இப்ப பாருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படத்த அப்படியே நகர்த்தி கொண்டு போறாங்க. முக்கியமான ஹீரோயின் யாருன்னு பார்த்தா, பாக்யஸ்ரீ போஸ். இவங்க இந்த இந்த இத வச்சுக்கிட்டு நம்ம கதைய பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சிகள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் குழப்பத்த தான் தருது. என்ன அப்படின்னா, ஒரு கதாநாயகனுக்கும், இயக்குனருக்குமான அதாவது அந்த இயக்குனரால் சாதாரணமாக இருந்து முன்னுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நடிகன், நன்றி கெட்டத்தனமா போயிட்டான்னு அவர் நெனைக்க, நாம வளர்ந்தது பிடிக்காம பொறாமையில இவர் நம்மள மட்டம் தட்டுறாருன்னு அவர் நினைக்க, இவங்களுக்கு நடுவுல ஒரு அழகான கதாநாயகி வேற சிக்கிக்கிட்டு, இவங்க எடுக்கப்படுற அந்த படத்தோட நிலை என்ன ஆகுது? ஏற்கனவே அந்த படம் நின்னு திரும்பி வந்திருக்கு. சாந்தாங்கிற பேர்ல வந்த படத்த காந்தான்னு மாத்துறாரு கதாநாயகன். அப்ப இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்ப இப்படி தாங்க கதை. இவருக்கும் அவருக்குமான இத ஏன் வந்துச்சு? சண்டை வந்துச்சு? எதுக்கான காரணம்? அப்படின்னு அந்த கதாநாயகி கேட்க, கேட்க, கேட்க அந்த கதை நகர்ந்துகிட்டே இருக்கு. படத்தோட ஷூட்டிங் நடக்கிறப்பெல்லாம் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இத இங்க வைக்க சொன்னா, அங்க வைக்கிறாங்க. அங்க வைக்க சொன்னா, கதாநாயகன் சொன்னா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நாகேஷோட பேரனும் நடிச்சிருக்காருங்க. விஜய் நாகேஷ். அவருடைய அந்த கண்ணும், பார்வையும் துருதுருப்பும் உண்மையிலேயே அவர் பின்னாடி நல்லா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தோணுது. நமக்கு தெரிஞ்சு நாகேஷோட பையன் நல்ல டான்ஸரா வந்து கதாநாயகனா நடிச்சு நெறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நானும் கூட அவரோட ஒரு படம் நடிச்சிருக்கேன். ஆனந்த் பாபு. இப்ப பேரன் வந்துட்டாரு. சரி இதுல முக்கியமான ரோல் அவருக்கு தான். இப்ப படம் கடைசி நாளுங்க. இதுல தான் முக்கியமான இது. இன்னையோட ஷூட்டிங் முடியுது. ஷூட்டிங் படி படத்தோட கதையின்படி கதாநாயகன் சுடப்படுறான். இது டைரக்டரோட மூவ். ஆனா கதாநாயகன் சொல்றாரு, "நான் செத்தா படம் ஓடாது. அதனால கதாநாயகிய கொன்றுவோம். அவ என் மடியில கிடந்து அழுகட்டும்." அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன நடக்குது? இந்த படம் என் கிளைமேக்ஸோட நான் சொன்னபடி தான் ரிலீஸ் ஆகும். இப்ப ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் ஷாட் எடுத்துட்டா, படம் முடிஞ்சுச்சு. எடுக்கப்பட்டதா? இல்ல. அன்னைக்கு இரவு தான் மழை பெய்யிற நேரத்தில, இருள் அடைஞ்ச அந்த ஸ்டுடியோல கதாநாயகி கொல்லப்படுறா. கதாநாயகி கொல்லப்படுறான்னா, யார் அவள சுட்ருப்பா? இதுதாங்க படத்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூமெண்ட்ஸு. அதாவது இதில நடுவுல இந்த புகழ்பெற்ற கதாநாயகனாகிய துல்கர் சல்மான், நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு அவர கேலி பண்ணுவாங்க. நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். டிபிகே ஐயா. அவரு வந்து இயக்குனர். இவர் வந்து டி.கே. மகாதேவன். இந்த இதோட கதை போகுது. இப்ப இந்த கொலை நடந்துருச்சு. இந்த கதைக்கு நடுவுல முக்கியமா என்னன்னு கேட்டா, என் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் இயக்குனர் வந்து கதாநாயகன அவமானப்படுத்திட்டு இருப்பாரு. அதுவும் ஆ உண்மையிலேயே அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்களான்னு சந்தேகம் வந்தபோது, டக்குன்னு ஒரு நாள் ஒருத்தவங்க அந்த கார்ல வந்து இறங்குனாங்க. "அம்மா இங்க வா, அப்பா நல்லா இருக்காரா? இவங்க தான் அவர் ஒய்ஃபு" அப்படின்னு அறிமுகப்படுத்துவாங்க.
அதாவது என்னன்னா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்துக்கோ அப்படின்னு. அவங்க வீட்டு டிரைவர் வையாபுரி நடிச்சிருப்பாரு. இப்ப இந்த கொலை நடந்த பிறகு உள்ள என்ட்ரி குடுப்பாருங்க ராணா டகுபதி. இனிமேல் இது உங்க சினிமா செட் இல்ல, என் போலீஸ் ஸ்டேஷன். நமக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எஸ்.ஏ. சூர்யா மாரி டக்குன்னு உள்ள வந்து ஒவ்வொருத்தரையா மாறி 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 அவர் என்கொயரி பண்ற விதம் இருக்கு பாருங்க, அழகா இருக்கும். இப்ப யார் சுட்டா? கதாநாயகனை காதலிக்கிறது பிடிக்காத அந்த இயக்குனர் சுட்டாரா? இல்ல தன்னுடைய காதல் வெளிப்பட்டுருமேன்னு பயந்து கதாநாயகன் சுட்டாரா? இவங்க 2 பேருக்குமான காதல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவங்க மனைவி சுட்டாங்களா? மனைவி எப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த வேலைக்காரன் சுட்டானா? அந்த டிரைவர் சுட்டானா? இல்ல இந்த படத்தை தயாரிச்ச அந்த டைரக்டர் சுட்டாரா? எல்லாத்துக்கும் மேல கதாநாயகனுடைய மாமனார் நிழல்கள் ரவி வந்து மிரட்டிட்டு போகிற ஒரு இடத்துல அவர் சுட்டாரா? இதுதாங்க கேள்வி. இத்தனை பேருடைய மேலேயும் நமக்கு சந்தேகம் வரும். இத்தனை பேரையும் உட்கார வச்சு விசாரிப்பார் ராணா டகுபதி. ராணா டகுபதியோட நம்ம பகவதி பெருமாள் வர்றாரு. எல்லாரையும் பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் அப்படின்னு மாற்றி மாற்றி காமிச்சிட்டே இருப்பாங்க. இந்த சஸ்பென்ஸ் தாங்க படம். இந்த மழை பெய்கிற இரவில் சுடப்பட்ட அந்த கதாநாயகி, அதுவும் அவ அந்த துப்பாக்கி காட்டப்படுறப்ப முகமலர்ச்சியோட பார்க்குறாளே ஏன்? ஒரு இடத்துல கேட்பாரு, எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே சிரிச்சுக்கிட்டே செத்தது ஒரு ஆளாக தான் இருப்பா. அப்படி அவ சிரிக்கிற மாதிரி வந்தது யாரு? இந்த இந்த கேள்வி தான் படத்தோட முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல இந்த இப்படி எல்லாரையும் சுத்த விடுற நேரம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சீட்டு நுனிக்கு வந்துடுறோங்க. ஏன்னா இதே வேகத்தை கொஞ்சம் முன்னாடி காமிச்சிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த படம் இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிருக்குமா என்னமோ நமக்கு தெரியல. ஆனால் இந்த கதை சொன்ன விதமும் கதையை நமக்கு நல்லா புரிய வச்ச விதமும் அதுக்கான ஒளிப்பதிவு இசை எல்லாவற்றுக்கும் மேலே நடிப்பு. துல்கர் சல்மானுக்கு இந்த படம் ஒரு மைல்கல்லுங்க. எல்லா வகையிலையும் வர்றாரு. சின்ன பையனாக வர்றாரு, அனாதையாக வர்றாரு, அப்போ பெரிய ஆளாக வர்றாரு. அதே போல் சமுத்திரகனி அவர்கள் அவர் அந்த சாதாரணமாக வர்றதும், அதுவும் முக்கியமாக பழிவாங்கிற இடத்துலலாம் ஒன் மோர் டேக் கேப்பியே கேளு பார்ப்போம் அப்படின்னு அந்த காலத்தில் கயிறை போட்டு இழுத்து ஒன் மோர் டேக் கேளு பார்ப்போம் அப்படிங்கிற இடமெல்லாம் அந்த அந்த காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துகிற இடம். அடையாப்பா கடைசியில் அவர் என்னன்னாரு எல்லாத்தையும் பாருங்கள், ஓடிடியில் பாருங்கள். மர்மப்படம் அருமையாக எடுத்திருக்கிறாங்க காந்தாங்கிற பேரில். இது தியாகராஜ பகதூருடைய கதையா தெரியலைங்க. அதனால் நமக்கு யார் கதைன்னு இதில் நம்மளால் சொல்ல முடியல. யார் கதையாக இருந்தாலும் இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் படத்தில் இப்படி ஒரு நல்ல படத்தை நான் சமீபத்தில் பார்க்கல. காந்தா எனக்கு பிடித்த படம். நீங்களும் ஓடிடியில் பாருங்கள். அண்ணா எல்லாம் ரெடி அண்ணா, கேமரா கிட்டவே. வீட்டில் உட்காந்து நிதானமாக பாருங்கள். பார்த்துட்டு நான் சொன்ன இந்த விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, இல்லாட்டி எனக்கு பதில் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.